ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரலட்சுமி நோவுக்காக சாரீ எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஈஸியாக ட்ரேப் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்கேன். செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கலசத்துக்கு சாரீ கட்ட போகிறீங்கன்னா கூட சுலபமாக கட்டிடலாம். இந்த மாதிரி ட்ரேப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக முந்தி சைடு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அந்த சைடு வேணாலும் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் 3 பின்னு கேப் விட்டு போடுற அளவுக்கு ஃப்ளீட்ஸ் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின்னையோ இல்லை கிளிப்பையோ வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த சாரியை அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த பக்கமாக இப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ மேலே நம்ம முந்திக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த சைடாக திருப்பி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறோம். நான் சொன்னது போல தான் நீங்கள் இந்த சைடும் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சைடு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை இந்த சைடு எடுத்தாலும் ஓகே. பட் சாரியோட ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம 3 சைடு பின்னு போடுற அளவுக்கு கேப் விட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். கேப் விட்டு 3 இடத்துல பின் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இல்லை தேவைன்னா உங்களுக்கு கிளிப்பு செக்யூராக இருக்கும்னா கிளிப்பு கூட வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 இடத்துல கிளிப்பையோ சேஃப்டி பின்னையோ வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் வந்து சாரியோட லுக்கு இப்படி தான் இருக்கும். சாரியோட உள்பக்கம் த்ரெட்டு வந்து மேலெல்லாம் வர மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே மடித்தோம் அப்படின்னா ஷைனிங் சைடு வந்து மேலே வந்துடும், இந்த நூல் சைடு வந்து அப்படியே உள்ளே போயிடும். ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு பக்கம் செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபம். இப்போ சாரியோட ஷைனிங் பார்ட் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ நடுவில் நம்ம இதை வச்சோம் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக விரிக்கிறதுக்கு கரெக்டாக அழகாக வரும். நம்ம அதுவும் முந்தியில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்டர் பண்ணதால் அந்த பர்பிள் கலர் சென்டரில் அழகாக தெரியும். கலையாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக வேணால் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் சேர்த்து பின் போட்டுறாதீங்க. ஒரு ஃப்ளீட்ஸு தனியாக இன்னொரு சைடு ஃப்ளீட்ஸு தனியாக வந்து கிளிப்பையோ பின்னையோ போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தனியாக தான் இது பண்ண போகிறோம். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கையை வந்து இது பண்ணிடலாம். அதுக்கு இந்த சாரியோட ப்ளவுஸையே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக விரிச்சிட்டு பார்டர் வந்து வர மாதிரி வந்து 2 மடி மடிச்சுக்கணும். சாரி பார்டர்லையுமே சரி ப்ளவுஸ் பார்டர்லையுமே சரி 2 சைடு பார்டரும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து பார்க்கறதுக்கும் கட்டுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ சாமியோட கை மேலே மட்டும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி குண்டூசி வந்து அந்த ப்ளவுஸில் லைட்டாக வந்து குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு பார்டர்லேயும் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு கைக்கு கரெக்டாக அந்த பார்டர் தெரிகிற மாதிரி ஒரு குண்டூசி குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸையும் வச்சு கையை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, சாரியும் அழகாக மடிச்சாச்சு. இப்போ சுலபமாக ஈஸியாக கட்டிடலாம். கலசை வைக்கிறதுக்காண்டி ஒரு தட்டு, அதில் ஸ்வஸ்திக்கோ இல்லை கோலமோ எதனா ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு குடம் வச்சுருக்கேன். இப்போ இந்த குடத்துக்கு மேலே வந்து நம்ம கலச சொம்பு வைக்க போகிறோம். அதை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப்பை 3 இடத்துல இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கலச சொம்பு வச்சோம் அப்படின்னா நகரவே நகராது, கரெக்டாக டைட்டாக ஒட்டிக்கும். அந்த கலச சொம்பில் கட்டைப்பையோட ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கை தான் வந்து வச்சு கட்டி வச்சுருக்கேன். இப்போ சாரியோட முந்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்ததை சுற்றி குடத்தை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு
அதாவது நம்ம நீளமாக எடுத்தோம் இல்லையா, அந்த ஃப்ளீட்ஸை இந்த சைடு பாதியும் இந்த சைடு பாதியும் வர மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு சேர்த்த மாதிரி ஒரு பின் போட போகிறோம். அவ்வளோதாங்க. இது வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனாக வர்றதுக்காக. இதுவே உங்களுக்கு 2 ஸ்டெப்பு வர மாதிரி இருந்தால் ஒன்று கீழேயும் இன்னொன்று மேலேயும் வச்சு கூட நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்பு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து கையை வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சொம்பு மேலே இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டிக்குக்கு மேலே இன்னொரு கையும் இன்னொரு ஸ்டிக்குக்கு மேலே இப்படி கை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி பார்டரை வந்து ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஒரு பார்டரை வந்து கீழேயும் இன்னொரு பார்டர் கொஞ்சம் மேலே தூக்கியும் பின் பண்ணிங்கன்னா ஒரு பார்டர் கீழேயும் இன்னொரு பார்டர் மேலேயும் வந்து 2 ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ விரிக்க முடியுமோ நல்லா அழகாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நீளமாக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்து நம்ம saree கட்டுற மாதிரி இப்படி மேலே போட்டுட்டு இப்படியும் கொண்டு வரலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்படி கொண்டு வந்து நடுவில் வி ஷேப்பு மாதிரி இப்படி மடிச்சுட்டு பார்டர் தெரிகிற மாதிரி இப்படி மடக்கியும் வந்து நம்ம கட்டலாம். நம்ம நார்மலாக saree கட்டுறதுக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுட்டு திரும்ப இந்த சைடு வந்து இப்படி விட்டோம் அப்படின்னா சாமிக்கு இதே மாதிரி வி ஷேப்பில் 2 சைடும் பார்டர் தெரியும். இல்லை இந்த மாதிரி வி ஷேப் போட்டிங்கனாலும் வந்து அழகாக வந்து அந்த பார்டர் வந்து முன்னாடி தெரியும். எங்கெல்லாம் கீழே விழாமல் இருக்கணுமோ அங்கே சேஃப்டி பின்னையோ இல்லை குண்டூசியோ வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின்னை விட குண்டூசி வந்து சாரியை வந்து ரொம்ப பாழ் பண்ணாமல் இருக்கும். இப்போ கலசத்தோட தேங்காயோட சாமியோட முகத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானம், கழுத்துக்கு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணலாம். நீங்கள் சாமிக்குன்னு தனியாக ஆபரணங்கள் வாங்கி வச்சுருந்தா சரி, அப்படி இல்லை உங்களோட கோல்டை தான் வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நம்மளோட செயினெல்லாம் வந்து தண்ணியிலையோ இல்லை பால்லையோ வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் போல தான் மாங்கல்யமும் வாசனையான பூவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க குடும்ப வழக்கப்படி மாங்கல்யம் கட்டலாம், இல்லை மஞ்சள் கயிறில் கிழங்கு கட்டியும் வந்து கட்டி விடலாம். சாமியோட கால்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்படியே கூட வைக்கலாம். இப்படியேவும் வச்சாலுமே வந்து சாமி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து கால்களை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு, அதாவது பின்னாடி பக்கம் சாரியோட இதில் வந்து நம்ம கால்களை இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பார்டர் வந்து மேலே வர மாதிரி எடுத்து ஒரு குண்டூசியால் செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால்களோட எண்டில் வந்து குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணால் வந்து கால்லேருந்து சாரி வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும், செக்யூர்டாக இருக்கும். இந்த காலை அப்படியே மடக்கி மேலே வச்சிடலாம். உங்களுக்கு லைட்டாக விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்டி பின்னோ இல்லை குண்டூசியோ வச்சு கூட செக்யூர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கால்களையும் வந்து சாரியை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டு அந்த சாரியோட பார்டர் வர மாதிரி இப்படி எடுத்து இப்படி மேலே சுற்றி பார்டர் மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நிற்கும். எண்டில் சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கால்கள் வந்து தனியாக வராமல் இருக்கும். இப்போ வந்து இந்த லெக்கு வந்து கீழே வைக்கிற மாதிரி ஒரு காலை அப்படியேவும் வைக்கலாம், இல்லை பத்மாசனா பொசிஷன் மாதிரி 2 காலையும் ஒட்டியும் வைக்கலாம்.
எல்லாம் வந்து செக்யூர் பண்ணதுக்கப்புறம் 2 காலையும் கரெக்டாக ஃபேஸோட நேராக வர மாதிரி வச்சுட்டு அங்கேயும் லெக்ஸோட பொசிஷன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக சாரீ 2 சாரீலையும் சேர்த்து ஒரு குண்டு ஊசி செக்யூர் பண்ணோன்னா பொசிஷன் மாறாமல் நம்ம தூக்குனாலும் எந்த சேஞ்சஸும் தெரியாது. கைகளில் கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வாசனையான பூ போடுறது தான் சாமிக்கு நல்லது. நான் வந்து வீடியோக்காக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ போட்டு காமிச்சிருக்கேன். இந்த சாரீ ட்ரெப்பிங் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு விதமான ட்ரேப்பிங் அப்புறம் தாம்பூலம் ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.